பாயிண்ட். ரெண்டாவது, டேக்கிங் தாட்ஸ் கேப்டிவ், எண்ணங்களை சிறைப்படுத்த பழக வேண்டும். எப்படி அப்படின்னு பார்த்தா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய 2வது பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதுவும் பாத்தீங்கன்னா பழக வேண்டியதான ஒரு காரியம். இது என்ன அப்படின்னு சொன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸசைஸ் செல்ஃப் கண்ட்ரோல், prevent emotions from dictating our actions and attitudes. நம்முடைய அந்த எண்ணம் மாறுது பாத்தீங்களா, அது என்ன பண்ணோம்னா நம்முடைய அந்த செயல்களையும் நம்ம நடந்துக்கிறதான விதத்தையும் பாத்தீங்கன்னா மாற்றுகிறதாக எளிதாக அமையும். ஆனால் அந்த எண்ணங்களை சிறைப்படுத்த நம்ம பழகணும் அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணங்கள் படி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆக்ஷன், செயல்களோ, நம்முடைய ஆட்டிடியூட் சொல்லுவாங்களா, நம்ம நடந்துக்கிறதான அந்த விதமோ அது மாறாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இட் prevent controlled by ever changing emotions and circumstances. இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்கு உண்டாகிறதான, தூண்டப்படுகிறதான அந்த உணர்ச்சிகள், கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அது பாத்தீங்கன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறதாக காணப்படக்கூடாது. அப்ப வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்துகிற, நமக்கு தெரியுது இந்த எண்ணம் சரி கிடையாது, இந்த எண்ணத்தை அப்படியே நான் விட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், என்ன வேற லைன்ல இது கொண்டு போகும். ஆனபடினாலே இந்த எண்ணம் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடினாலே இதை நான் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்துகிறேன் என்கிறது நீங்க பழக வேண்டியதான காரியமே ஒழிய அப்படியே விடுகிறதான காரியம் அல்ல.